ஹலோ கைஸ், வெல்கம் டு டேலண்டட் தற்குறிஸ். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சாலும் ஒரு இனிய நாளில் தான் உங்களை சந்திக்கிறோம். அதற்கு எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். ஆஃப்டர் ரொம்ப லாங் டைமாக வீடியோ போடாமல் நிறைய நாள் இருந்திருக்கோம். அது ஏன்னா உடைய எக்ஸாமு ப்ராக்டிக்கல் நிறைய விஷயம் போயிடுச்சு. இருந்தாலும் எங்கள் வீடியோ வரனாலும் எங்கள் ஓல்டு வீடியோ பார்த்து அதுக்கு சப்ஸ்கிரைபர் நிறைய வந்துருக்கீங்க. என்னடா கையில் கிஃப்ட் இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. நான் ரொம்ப நாள் சொன்ன தெரியுமா, ஒரு நல்ல நாள்னு. அது எந்த நாள் தெரியுமா தம்பி? கொஞ்சம் கேமரா திருப்பி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேலண்டட் தற்குறிஸ். என்ன மேட்டர் அப்படின்னா தம்பி, ஒழுங்கா பிடிப்பா கொஞ்சம். இதுக்குதான் உனக்குலாம் சம்பளமே ஒழுங்கா கொடுக்க கூடாது. ஊர்ல இருக்க கலசரப்பெல்லாம் ஏன் வேலைக்கு வந்து யா உசுர வாங்குறீங்கடா? ஓகே, கொஞ்சம் ஜூம்ல வாயா. உனக்கு மட்டும் ஜூம் போயிருக்காங்க. ஜூம் என்னன்னா ஒரு நிமிஷம். இவருக்கு இன்னைக்கு பர்த்டே. சரி, இவருக்கு எனக்கு பர்த்டேனா வீட்டுக்கு கூப்பிட்டான். நாங்களும் காலைல அப்படியே நேரம் கிளம்பி வந்துட்டோம். பார்த்துங்க, கூட இருக்க ஒரு பையன் லேட்டு, அதனால தான் விடுது. நான் சீக்கிரமா வந்துட்டேன். ஓகே அப்படின்னு கதை விடுறான். அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, இவன் தான் லேட் பண்ணிட்டான். இவன் கேமராமேன் ஒழுங்கா தான் வந்தா, இவன் தான் லேட் பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கைஸ், முதல்ல இதை முடிச்சிருவோம். அப்புறம் நான் விளாக்ஸ் ஒன்றுமே இன்னைக்குலாம் ஃபுல்லாக மஜா தான். ஸோ இன்னைக்கு விளாக்ஸ் நம்ம மெம்பர்ஸ் டேலண்டட் தற்குறிஸ் ஹவுஸ். ஸோ டைட்டில் கடை போட்டு வரேன். அப்புறம் பார்த்துக்கோங்க தம்பி. ஓகே, டைட்டில் கார்டு பார்த்துருப்பீங்க. ரொம்ப நேரம் கையில் வச்சுருக்கேன், எனக்கு கொடுத்துடலாம். சரி ஓகே, நாங்கோ போட்டோ இல்ல, ஆடே போட்டோ. கேமராமேன் நல்லா எடுங்க. போட்டோ எடுங்க. போட்டோ எடுக்கிறதுனா வீடியோ எடுத்துருக்கான் பாரு. என்ன பண்ணிருக்க நீ? சரி வாங்கி நன்றி. சரி, இது அப்புறமா பிரிச்சு இது ஒரு வீடியோவா போடுறோம். சரி ஓகே, எப்பா உட்காருப்பா. போன் விரிச்சு பாரு. கட் பண்ணு. கொடுத்துட்டேன், வீக்கலாமா எப்படி? ஆமால, சாரி. கிட்டாரை பார்த்தோன்னே ஒரு மாதிரி மியூசிக் டேரக்டருக்கு மூடுக்கு போயிட்டேன். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஆமா, கிஃப்ட் பிரிச்சிருமா? கேமராமேன் க்ளோஸ் ஆங்க அப்படி. இவன் வேற தூரமாக நின்று கொஞ்சம் தள்ளி வந்து தான் காட்டாம்பா. முடியும் என்னன்னே தெரியலையே. இதான சிசர் வச்சிருந்தேன், எடுத்துக்கிட்டாங்க அம்மா. சிஸ்டரா கைஸ்? கத்திரிக்கோல் போது சிஸ்டர் கைஸ். கத்திரிக்கோல் நண்பர்களே, கத்திரிக்கோல் ஒருத்த கைஸ். அவன் பிரிக்கிட்டோம், அது வரைக்கும் நம்ம ஆரம்பிப்போம். தெரியலையோ இது எப்படியும் ஜிவி என்ன பாப்பாரு. எப்படியாச்சும் என் கதைக்கு ஓகே சொன்னா சரிதான். ரொம்ப ஆசைப்படுறோம், யாரும் இல்லை. ஓப்பன் ஆயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். வா, திறந்து. அது நான் வாங்கின கிஃப்ட் தான். நானே பார்த்து என்னத்துக்கு, நீ பாரு முதல்ல. அப்படியா? ஏர்லாம் பயங்கரமா இருக்குடா. யுனைடெட் கலர்ஸ் ஆஃப் பிரிட்டன். செதறதே சே. இருக்கட்டும், வேற பாருங்க. இதுலயும் டேப் இருக்கே. எத்தனை டேப்படா? ஒண்ணு. புரியுதா? ஒரு இசை வித்வான் மியூசிக் போடுறதுக்குள்ள இவ்வளவு தடைகள் வருது. ஒரு நிமிஷம், நீங்க மியூசிக்கை ரசிச்சு கேட்டுருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். 2 நிமிஷம் இருக்கு கிஃப்டை பிரிக்க வரைக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன தடைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். உண்மையில வர மாட்டேங்குது. உண்மையில வர மாட்டேங்குதா? இது எங்க மேல தப்பு இல்லை. கேமரா எடுத்துட்டு இருக்கான்ல, அவன் தான் கிஃப்ட் பேக் பண்ண போனான். ஒரு டேப் ஓட்டி போனா, பல டேப் ஓட்டிட்டு வந்திருக்கான். ஓட்டுறத பாக்கணும், ஒட்டுறவங்கள பார்க்க கூடாது. பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு எங்க சொல்றத கேக்குறாங்க. சம்பளத்தை கட் பண்ணாதான் கேச எங்கெல்லாம் இது பண்ணுவாங்க. வந்துட்டே. ஓகே கைஸ், இன்னொரு டேப் இல்ல டேப்ல. டேய் எங்க டேய் செதறதுங்க, வாட்சிங்க. நல்லா இருக்குடா உண்மையில. அது இல்ல, இது என்னது அப்படின்னா ப்ரோ செதறது ப்ரோ. ஃபர்ஸ்ட் இவருக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம் நீங்க தெரியவே இல்லை கைஸ். சுத்தமா எனக்கும் கேமராமேனுக்கும் ரொம்பவே குழப்பம். என்னன்னா அப்படியே நேற்று நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருந்து பார்த்தா கேக்கு வாங்கலாமா இல்லை
வாட்ச் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்த பார்த்துக்கோங்க. கடைசியில தான் எதுவும் வேண்டாம், கையில போட்டிருக்க வாட்சை பத்தி வாட்ச் வாங்கலாமான்னு. ஆனா அங்க போய் கேட்டா இங்க 10 மென்ஸ் வாட்ச் தான் இருக்கு, 20 லேடிஸ் வாட்ச் இருக்கு. இந்த மூஞ்சிக்கு லேடிஸ் வாட்ச் தான், நமக்கு லேடிஸ் வாட்ச் போட்டா நல்லாவா இருக்கும்? என்னடா நடக்குதுங்க? என்னடா இப்படி இறங்கிட்டீங்க? அதனாலதான் நோ, இந்த watch தப்பாகுதுண்ணா. தப்பாகுதுண்ணா. ஸோ அப்படி சொல்லும் போது அவங்க என்ன திரும்ப சொன்னாங்க, கடை பேரை சொல்ல விரும்பல, கடை பேரை சொன்னேன்னு வச்சுக்கோங்க திரும்ப கடையோட என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கம்பெனி பேரை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப என்னைய போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருங்க கமெண்ட்ல. கம்பெனியே வேண்டாம், என்னன்னா வாரண்டி எல்லாம் கிடையாது, லோக்கல் பிராண்டு தான்ட்டாங்க. ஐயோ சரி ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி கொடுக்குறோம், ஏதோ யாருக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி அட கூடப்பா. என்ன கைஸ் வர மாட்டேங்குது கைஸ், நீங்களே பாருங்க. எடுத்து சூப்பர். இப்ப காமிக்கலாம் இருந்தா எடுத்து கையில போட்டாங்க. அதாவது நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க எதிர்து வாட்ச் நல்லா இருக்கு, கை கடக்கமா சூப்பரா இருக்கு. எனக்கு என்னன்னா ஃபுல்லா கேமராமேன்ஸ் தான், அவர் தான் பார்த்து இதெல்லாம் இது வாங்கிட்டு இருந்தாரு. நான் ஜஸ்ட் ஓகே இது நல்லா இருக்கும் அவர் கைக்கு அப்படின்னு தான் சொன்னேன். சரி ஓகே. அப்புறம் என்ன கைஸ், ரொம்ப நாளா கழிச்சு வருது உங்களெல்லாம் மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். இடையில ஒரு சின்ன விண்ணப்பம், சமீபத்தில் யூத் படம் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டோம். கென் படத்துக்காண்டி நிறைய ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. படம் போய் நாங்களும் பார்த்தோம், நீங்களும் பாருங்க. சூப்பர் ஃபேமிலி கண்டென்ட், நல்லாவே பாருங்க. ஒரு டெபியூ டைரக்டரா இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காது இருப்பாங்க. சரி பேசுறேன், கண்டினியூ ஆக. அட கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ யூத் படம் கண்டிப்பா போய் பாருங்க, ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ள வருவோம். ரொம்ப நாளாக வீடியோ போடல, நீங்களும் கமெண்ட்ல கழுவி நீங்களும் எதுவும் சொல்லலை. ரீசெண்டாக ஒரு கமெண்ட் பார்த்தோம் பார்த்துக்கோங்க. எப்படி ஹெச்ஓடி ரூமில் போயிட்டு டூர் போவோம், எப்படி ஹெச்ஓடி ரூமுக்குள்ளே போகிறதே பெரிய விஷயம், எதுக்கு எங்கள் டிசியை கிழிக்குதுக்கு. நாங்களே இந்த விளாக்ஸ் எடுக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தே எடுத்துருக்கோம் சரிங்களா. சரி இன்னைக்காவது வந்து பார்த்தோன்னா ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு, ஒரு மாதிரி இந்த இடத்த பார்த்தோன்னே எடுத்து வீடியோ எடுத்து போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெரி வெரைட்டி. மிச்சதெல்லாம் நானே பேசியிருந்தோம் பேராது. இடத்த பார்த்துருக்கீங்கல்ல, எதுக்கு ஏசி எதுக்கு காட்டினாங்க, நல்லா தானே ஓடிட்டு. இல்ல இல்ல அவர் சத்யா கம்பெனிக்காரனால இது அங்க வாங்கின ஏசின்னு காமிச்சிருந்தீங்க. சத்யால நான் வாங்கவே இல்லையே, வசந்தன்கோ கேட்டுக்கோங்க. சரி ஓகே, மிச்சம் மீதி இருக்கிறத பேசுவோம். தொடர்ந்து உங்கள் இணைப்பில் உள்ளது உங்கள் டேலண்டட் நண்பர்களே. கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா நடுவுல அந்த வாட்ச் அன்பாக்சிங் பண்ணும்போது கீச் கீச் கீச்சின்னு சத்தம் கேட்டுட்டு இருக்கோம். வேற ஒன்றும் இல்லை, நம்ம இசைக்கு முத்திருக்கான் திரும்ப அவன் கழுத்துல செயின் போட்டது மைக்ல ஒராசிட்டே இருந்துச்சு, அதெல்லாம் சட்டம், அதுக்காக மன்னித்து விடுங்க. ஸோ இதோட நம்ம vlogs முடிக்கிறோம். இதே மாதிரி இன்னும் வீடியோஸ்க்காக மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வரைக்கும் கேமரா தொடக்கிறோம், vlogs முடிக்கிறோம்.